அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். திருமூலர் வேதசக்தி அகாடமியின் சார்பாக வர்த்தகர் மீட்டப் நிறுவனத்திற்கு குலாலம்பூர் மலேசியாவில் இருந்து எங்களுக்கு வளமான வாழ்விற்கு வேதசக்தி மருத்துவம் என்ற சொற்பொழிவை பேராசிரியர் முனைவர் நா. சண்முகம் அண்ணா அவர்கள் வழங்குவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. இந்த சொற்பொழிவு தொடங்குவதற்கு முன் ஒரு 5 நிமிடம் திருமூலர் வேதசக்தி அகாடமியை பற்றியும் மற்றும் அதன் நிறுவனர் ஆகிய மற்றும் அதன் முதன்மை வேதசக்தி நிபுணராகிய பேராசிரியர் முனைவர் சண்முகம் அண்ணா அவர்களை பற்றியும் ஒரு வார்த்தைகள் பேச இங்கே விரும்புகின்றோம். ஆனால் பலருக்கும் இந்த அகாடமியை பற்றியோ அல்லது பேராசிரியர் சண்முகம் அண்ணா பற்றியோ தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால் ஒரு ஃபார்மல் இன்ட்ரடக்ஷனாக அதனை ஒரு பிபிடியாகவே போட்டிருக்கின்றோம். ஒரு 5 நிமிடத்தில் அதை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். திருமூலர் வேதசக்தி அகாடமி என்பது தமிழ்நாட்டில் மேற்கு மாவட்டமாகிய கோயம்புத்தூரில் தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. இந்த திருமூலர் வேதசக்தி அகாடமி கிட்டத்தட்ட 36 ஆண்டுகளுக்கு மேலாக இயக்கத்தில் உள்ளது. தமிழ்நாட்டின் தென் பகுதியான கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயிலில் பேராசிரியர் சண்முகம் அண்ணா அவர்கள் 1990ஆம் ஆண்டு குருகுல முறையில் திருமூலர் குருகுலம் என்ற அமைப்பில் ஏற்படுத்தப்பட்ட இந்த நிறுவனமானது இன்று 36 ஆண்டுகள் வளர்ந்து பல்வேறு படிநிலைகளில் இன்று திருமூலர் வேதசக்தி அகாடமி என்ற பெயரில் உலா வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிறுவனத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், இது மருத்துவம் சார்ந்த அன்பர்களுக்கும் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் மற்றும் பொதுமக்கள் இருவருக்கும் வேதசக்தி மருத்துவம் மற்றும் வேதசக்தி விஞ்ஞானத்தை கொண்டு சேர்ப்பதே இதனுடைய முக்கிய நோக்கமாகும். இந்த நிறுவனமானது இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 4500க்கு மேற்பட்ட மருத்துவர்கள், அதுவும் பல்துறை சார்ந்த மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள், அலோபதி மருத்துவர்கள், ஹோமியோ, நேச்சுரோபதி, யுனானி மற்றும் பிசியோதெரப்பி சார்ந்த 4500க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இந்த அகாடமியின் வழியாக பேராசிரியர் சண்முகம் அண்ணா அவர்களிடம் இந்த வேதசக்தி மருத்துவத்தை படித்துள்ளார்கள். அது மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், மருத்துவர் அல்லாத அன்பர்களும் இந்த அகாடமியின் வழியாக வேதசக்தி மருத்துவத்தை படித்துள்ளார்கள். இந்த வேதசக்தி மருத்துவத்தை இந்த அகாடமியானது பல்வேறு படிநிலைகளில் மக்களிடமும் மருத்துவர்களிடமும் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கின்றது. அது பற்றிய விரிவை நாம் பின்னாடி பார்க்கலாம். ஆனால் மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த அகாடமியில் சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற, அது இன்று இருக்கட்டும் அல்லது 2ஆம் தேதி பேராசிரியர் அவர்கள் மலேசியாவில் சொல்லிக் கொடுக்க போவதாகட்டும், எல்லாமே ஒரு நூல் அடிப்படையில், அதாவது மேனஸ்கிரிப்ட் பேஸ்ட் டெக்சுவல் எவிடன்ஸுடன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறையை இந்த அகாடமி இன்று செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. நான் வேடிக்கைக்காக சொல்வது என்னவென்றால், இன்று சோசியல் மீடியாவில் போய் பல யூடியூப் வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும். இந்த இடத்தை தொட்டுக்கொண்டு இருந்தால் உங்கள் கிட்னி சரியாகிவிடும், அப்படி தொட்டுக்கொண்டு இருந்தால் உங்களுடைய இருதயம் சரியாகிவிடும் என்று பல்வேறு விதமான வீடியோக்கள் இருக்கின்றன. ஆனால் அதற்கெல்லாம் எழுத்துப்பூர்வமான ஆதாரம் எங்கே என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் இந்த அகாடமியில் சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற அனைத்து முறைகளும், அது மருத்துவ முறைகள் ஆகட்டும் அல்லது தன்னைத்தானே ஒருத்தர் நோய் வராமல் தற்காப்பு முறைகள் ஆகட்டும், அனைத்தும் எவ்வாறு உடம்பில் ஒரு ஆற்றல் நிறைந்த புள்ளி இருக்கின்றது, அதை எப்படி இயக்குவது, இயக்குவதற்கான முறை, அதை இயக்கினால் என்ன பலன் என்று சொல்லக்கூடிய அனைத்துமே நூல் ஆதாரத்தின் அடிப்படையில் செய்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் இந்த திருமூலர் வேதசக்தி அகாடமியின் ஒரு தனித்துவமாக திகழ்கின்றது. இந்த நிறுவனம் இதுவரை சொல்லிக் கொடுக்கப்பட்ட அதனுடைய ட்ரீட்மெண்ட் புரோட்டோகால், ஒரு நோயை எவ்வாறு அணுக வேண்டும், எவ்வாறு உடம்பில் உள்ள ஆற்றல் புள்ளிகளை நாம் சிகிச்சைக்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட் புரோட்டோகால் இன்று பல்வேறு அரசு நிறுவனங்கள், அரசு சார்ந்த நிறுவனங்கள் மட்டுமன்றி பல்வேறு தனியார் நிறுவனங்களும் இந்த ட்ரீட்மெண்ட் புரோட்டோகாலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் எங்களுடைய சிஸ்டர் ஆர்கனைசேஷன் என்ற சார்பு நிறுவனமான ஆர்ட்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இது ஒரு முழுக்க ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் சேரிட்டபிள் தொண்டு நிறுவனமாகும். கடந்த 20 ஆண்டுகளாக 20க்கு மேற்பட்ட சிகிச்சை நிலையங்களை தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா போன்ற இடங்களில் நடத்தி கொண்டிருக்கின்றது. இங்கும் பேராசிரியர் சண்முகம் அண்ணா அவர்களால் நிறுவப்பட்ட ட்ரீட்மெண்ட் புரோட்டோகால் வேதசக்தி மருத்துவத்தையே கடந்த 20 ஆண்டுகளாக அவை பல்வேறு மக்களுக்கு, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இதனுடைய நன்மையை கொண்டு சேர்த்திருக்கிறது. ஸோ இந்த அகாடமியில் சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற ஒரு முறையானது
நூல் அடிப்படையில் மட்டுமல்ல, அது மக்களிடம் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்து அதனுடைய பலனை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது இந்த நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் முதன்மை வேதசக்தி நிபுணர் திரு பேராசிரியர் முனைவர் சண்முகமண்ணா அவர்கள். அவர் கல்கட்டாவை சேர்ந்த பேலூர் ராமகிருஷ்ணா மடத்தின் ஒரு அங்கமான ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா கலை அறிவியல் கல்லூரி, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த கலை அறிவியல் கல்லூரியின் தமிழ் துறையின் தலைவராக இருந்து பணி ஓய்வு பெற்றவர். கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் தமிழ் துறையில் பணியாற்றியவர். பல்வேறு எம்ஃபில் பிஹெச்டி மாணவர்கள் ஆய்வுகளுக்கு துணை நின்றவர். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் துறையை சார்ந்தவர். ஆனால் அவருடைய இந்த வேதசக்தி மருத்துவம் மற்றும் வேதசக்தி விஞ்ஞானத்தினுடைய நுட்பத்தை அறிந்து கொண்டு கடந்த 23 ஆண்டுகளாக பல்வேறு அரசு சார்ந்த நிறுவனங்கள் அவரை இந்த வேதசக்தி மருத்துவத்தில் தன்னோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. உதாரணமாக யூனிவர்சிட்டி கேன் கமிஷன் என்று சொல்லக்கூடிய யுஜிசி வந்து எசோட்ரிக் ஆர்ட் ஆஃப் வர்மம் அண்ட் இட்ஸ் யூனிஃபிகேஷன் என்ற தலைப்பில் அவரிடம் ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை செய்து சமர்ப்பிக்க வழிந்துரைத்தது. பின்னர் 2009ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசின் அண்ட் ஹோமியோபதி சென்னையில் அமைந்துள்ள தலைமையகமாக அமைந்துள்ள இந்த நிறுவனமானது பேராசிரியர் சண்முகம் அண்ணா அவர்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய 860க்கும் மேற்பட்ட மருத்துவர்களுக்கு இந்த வேதசக்தி மருத்துவத்தை பயிற்றுவிக்க அவரை ஒரு ட்ரெயினியாக அமைத்தது. அது மட்டுமல்ல, அருகிலுள்ள கேரள மாநிலத்தில் 2019ஆம் ஆண்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசின், குறிப்பாக ஸ்போர்ட்ஸ் ஆயுர்வேதா செல், அங்கு இருக்கக்கூடிய ஆயுர்வேத டாக்டர்கள் மர்ம சிகிச்சா ஃபார் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி, ஒரு விளையாட்டு துறையில் விளையாட்டு மைதானத்தில் ஒரு விளையாட்டு வீரர் அடிபட்டவுடன் அந்த இடத்தில் எப்படி மர்ம புள்ளிகளை கொண்டு சரி செய்வது, அவர்களுடைய நோயை சரி செய்வது என்ற ஒரு பயிற்சியை ஆயுர்வேத டாக்டர்களுக்கு கொடுப்பதற்காக பேராசிரியர் சண்முகம் அண்ணா அவர்களை கேரள அரசு அவரை நியமித்தது. அது மட்டுமல்ல, இந்திய அரசின் இராணுவத்துறையை சார்ந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் என்ற டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் 2011ஆம் ஆண்டு அவரோடு இணைந்து ஹை ஆல்டிடியூட் ஹைபாக்சியா என்று சொல்லக்கூடிய உயரமான மலை பிரதேசங்கள், உதாரணமாக ஹிமாலயாஸ் போன்ற மலை பிரதேசங்களில் பணிபுரியக்கூடிய சோல்ஜர்ஸ், அங்க இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு அந்த உயரத்தில் குறைவான பிராணவாயுவினால் உடலில் வரக்கூடிய நோய்களுக்கு எப்படி வேதசக்தி மருத்துவத்தை கொண்டு சிகிச்சை அளிப்பது என்ற ஆராய்ச்சியை அவருடன் இணைந்து செய்தது. அது மட்டுமல்ல, இந்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகத்தின் ஒரு அங்கமான சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா CCRS அவரை வர்மம் அண்ட் போன் செட்டிங் கமிட்டியின் ஒரு நிபுணராக 2015ஆம் ஆண்டு அவரை நியமித்தது. அதே ஆயுஷ் அமைச்சகத்தின் மற்றொரு அங்கமான சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்ஸ் CCRAS 2018ஆம் ஆண்டு மொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மர்ம சிகிச்சையினுடைய நிபுணர்களை கொண்டு ஒரு குழுவை அமைத்தது. அவர்கள் 18 நிபுணர்கள் இருப்பதாக இந்தியா முழுவதும் ஒரு குழுவை அமைத்தார்கள். அதில் பேராசிரியர் சண்முகம் அண்ணாவும் ஒரு நிபுணர். இதனுடைய ஒரு உட்கூறு என்னவென்றால், அந்த 18 நிபுணர்களில் 15 பேர் அவருடைய மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பின்னர் அந்த குழுவின் ஒரு சார்பாக அல்லது அதனுடைய அவுட்கமாக சர்டிபிகேட் கோர்ஸ் இன் மர்ம சிகிச்சா என்பதை அந்த ஆயுஷ் அமைச்சகம் ஜூலை 2021 ஆயுர்வேத மருத்துவர்களுக்கு வருடம் 2 முறை சர்டிபிகேட் கோர்ஸ் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து 10 பேட்சாக பேராசிரியர் சண்முகம் அண்ணா அவர்களை ஒரு ட்ரெயினராக அழைத்து அவரை அங்க இருக்கக்கூடிய ஆயுர்வேத மருத்துவர்களுக்கு இந்த வேதசக்தி மருத்துவத்தை பயிற்றுவிட்டு தருமாறி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவரும் செய்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மற்றும் அருகிலுள்ள பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு பிரைவேட் ஆர்கனைசேஷன் மற்றும் அரசு சார்பு நிறுவனங்களில் அவரை ரிசோர்ஸ் பர்சனாக கூப்பிட்டு வேதசக்தி மருத்துவத்தை அங்க இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்களாகட்டும் அல்லது ஆயுர்வேத மருத்துவர்களாகட்டும் அவர்களுக்கு பயிற்றுவிக்க அவரை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அங்க எந்தெந்த நிறுவனங்கள் அவரை இதுவரை ரிசோர்ஸ் பர்சனாக கூப்பிட்டது என்ப ஒரு சிறு லிஸ்ட். இதெல்லாம் எப்படி ஒரு தமிழ் துறையை சார்ந்த அவரால் செய்ய முடிகிறது, எப்படி பல்வேறு அரசு நிறுவனங்கள் ஒரு தமிழ் துறையை சார்ந்தவரை ஒரு வேதசக்தி மருத்துவத்தின் நிபுணராக கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவருடைய பூர்வீகம்
தென் தமிழகத்தில் உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர். அங்கு இந்த வேத சக்தி மருத்துவமானது காலங்காலமாக உயிருடன் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன் அதை வெகு குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால், நான் கொங்கு மாவட்டம் என்று சொல்லக்கூடிய வெஸ்டர்ன் மேற்கு தமிழகத்தை சேர்ந்தவன். அவரோடு 1997 போய் சேரும் வரை எனக்கு இந்த வர்மம் என்ற வார்த்தையே எனக்கு தெரியாது. சோ அப்படிப்பட்ட தமிழகத்திற்குள்ளேயே தெற்குக்கும் மேற்குக்கும் பெரும் வித்தியாசம். அவருடைய இந்த வேதசக்தி விஞ்ஞானம் என்பது அவருடைய பாரம்பரியமாகவே வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய முதல் ஆசிரியரே அவருடைய தாய், அவரை தந்தை வழி தாத்தாவும் சரி தாய் வழி தாத்தாவும் இந்த வேதசக்தி விஞ்ஞானத்தில் பெரும் நிபுணர்கள். 1978 முதலே கிட்டத்தட்ட அவருடைய 16 வயதில் இருந்தே இந்த வேதசக்தி விஞ்ஞானத்தை பல்வேறு ஆசான்களால், ஆசான் என்றால் குருகுலம் வந்து குருகுல குருகுல கல்வியாக பயின்று வந்தவர். ஏன்னால் இன்று பல்வேறு விஷயங்கள் வந்து இந்த சோசியல் மீடியால வந்ததுக்கு அப்புறம் நாம பார்த்தோம் என்றால் எல்லாம் ஆன்லைன் கல்வியாக இருக்கின்றது. ஆனால் இந்த வேதசக்தி விஞ்ஞானம் என்பது ஒரு சிஷ்யன் குருவிடம் அமர்ந்து கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். அவர் அந்த மாதிரி குருகுல முறையில் கிட்டத்தட்ட 75 ஆசான்களிடம் இந்த வித்தையை கற்றவர். ஒரு வேதசக்தி விஞ்ஞானம் அல்லது வேதசக்தி மருத்துவத்தில் ஒரு நிபுணராக இருக்க வேண்டும் என்றால் அது தனித்த ஒரு விஞ்ஞானம் அல்ல, அது பல்வேறு சாஸ்திரங்களை தன்னுள் அடக்கியது. உதாரணமாக அங்க சாஸ்திரம், தொனி சாஸ்திரம். ஒரு நோயாளி தன்னை பார்க்க வரும்போதே அவர்கள் அங்க லட்சணம் எப்படி இருக்கிறது, எவ்வாறு நடந்து வருகிறார்கள், அவருடைய உடம்புடைய வாக்கு எப்படி இருக்கிறது, அவருடைய தொனி சாஸ்திரம், அவர்கள் பேசக்கூடிய விஷயத்தை வைத்தே ஒரு மருத்துவர் அந்த நோயாளி தன்னுடைய பிரச்சனையை சொல்வதற்கு முன் அவர்களிடம் என்ன நோய் இருக்கின்றது என்ன அறியும் ஒரு சாஸ்திரம் தான் அங்க சாஸ்திரம் மற்றும் தொனி சாஸ்திரம். இதுபோல் பல்வேறு சாஸ்திரங்களை கற்று அறிந்தவர் இவர். இவருடைய பெரும் ஸ்ட்ரென்த், பலம் என்னவென்றால் பழைய ஓலைச்சுவடிகள், பண்டை கால ஓலைச்சுவடிகளை டிசைஃபரிங், அதை படித்து தெரிந்து புரிந்து கொள்ளக்கூடிய நிபுணர்கள் என்று வெகு சிலரே. அப்படிப்பட்ட வெகு சிலரில் இவரும் ஒருவர். தன்னுடைய முனைவர் பட்டத்தையே யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளா காரியவட்டத்தில் உள்ள 10th century மேனுஸ்கிரிப்ட், 10ஆம் நூற்றாண்டை சார்ந்த யாப்பருங்கல விருத்தி என்ற மேனுஸ்கிரிப்ட் அல்ல ஓலைச்சுவடியை டிசைஃபரிங் செய்து தன்னுடைய முனைவர் பட்டம் பெற்றவர். இவர் கிட்டத்தட்ட வேதசக்தி விஞ்ஞானத்தை சார்ந்த 150க்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடிகளில் தன்னுடைய ஆராய்ச்சியை செய்து அதனுடைய வெளிப்பாடே இன்று அவர்கள் மக்களுக்கு பயிற்றுவிக்கக்கூடிய வேதசக்தி மருத்துவம் மற்றும் வேதசக்தி விஞ்ஞானமாகும். இதை பற்றி கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியுள்ளார். இதுவே ஒரு கிட்டத்தட்ட 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு என குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு தான் இந்த வேதசக்தி மருத்துவம் அல்லது வேதி புள்ளி அல்லது உடம்பில் இருக்கக்கூடிய ஆற்றல் புள்ளிகளை வைத்து ஒரு நோயை தீர்க்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை இன்று இருக்கக்கூடிய ஆயுஷ் மருத்துவர்கள், அது சித்த மருத்துவர்களாகட்டும் ஆயுர்வேத மருத்துவர்களாகட்டும், அப்படிப்பட்ட மருத்துவர்களுக்கு அதற்கு முன்னாடி வந்து இந்த புள்ளிகளை உபயோகித்து ஒரு ட்ரீட்மெண்ட் செய்ய முடியும் என்பதை இந்த உலகத்துக்கு வெளிக்காட்டியவர் பேராசிரியர் முனைவர் சண்முகம் அண்ணா அவர்கள். அவரை பற்றிய ஒரு சிறு முன்னுரை இது. இப்பொழுது அவருடைய சொற்பொழிவுக்கு நாம் செல்லலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். அரிய உரைபலை எமக்கு இந்த நாயகியின் பாத மலர் போற்றி, சிந்தும் தமிழ் ஏந்தும் திறந்தந்த என்ற நாசான் இணையடி போற்றி போற்றி. இந்த அரிய நேரத்தில் வேதாத்திரி மகரிஷி அவர்களை நினைந்து பார்க்கிறேன். நான் இந்திய திருநாட்டிலிருந்து பேசுகிறேன். மலேசிய திருநாட்டில் உள்ள அன்பர்களுக்கு இந்த கருத்தை முன்வைக்கிறோம். இந்த பங்கேற்பாளர்களுடைய பட்டியலை நான் பார்த்த பொழுது நம்மிடம் படித்த அன்பர்கள் அமெரிக்காவில் இருந்தும் இதற்குள்ளே இணைந்திருக்கிறார்கள். எனவே இது ஒரு மிகப்பெரிய மக்களின் திரள் இதற்குள் இணைந்துள்ளது. மலேசிய திருநாட்டில் இருக்கும் அருள்நிதி திருவாளர் ஆறுமுகம் அவர்கள் இதற்கு அடிப்படையாக இருந்து இந்த அமைப்பை ஏற்படுத்துவதற்கும் இந்த பொழிவை ஏற்படுத்துவதற்கும் முன் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். வளமான வாழ்விற்கு வேதசக்தி மருத்துவம். வளமான வாழ்வு என்பது பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்தது அல்ல.
நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்வது போல நோய் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு பயிற்சியை தான் நாம் இங்கு பேசுகிறோம். இந்த வளமான வாழ்வில் மற்றொரு நுட்பமான கருத்தும் பொதிந்திருக்கிறது. நோய் என்பது உடலுக்கு வருவது ஒரு நோய், மனதுக்கு வருவது ஒரு மற்றொரு நோய். இதையெல்லாம் சொல்கிற பொழுது வெள்ளத்தனைய இடும்பை, இடும்பை என்பது துன்பம். அது மடை திறந்த வெள்ளம் எப்படி ஒரு அணைக்கட்டிலிருந்து வெளிவருகிறதோ அது மாதிரி வந்து கொண்டிருக்கும். இதையெல்லாம் நாம் எதிர்நோக்கி தான் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். தினம் தினம் தொழிலுக்கு செல்கிற அன்பர்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த ஒயிட் காலர் ஜாப் என்று சொல்லக்கூடிய பணிகளை செய்கிற அன்பர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற பல்வேறு சிக்கல்களை எல்லாம் படிக்கல்லாக மாற்றி வருவது நம்முடைய வழக்கம். அதுதான் நம்முடைய வாழ்வு. அத்தகைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் இன்பமாகவும் வளமாகவும் வாழ்வதற்கு வேத சக்தி மருத்துவம் என்ற ஒரு கூறு இருந்திருக்கிறது. இந்திய மருத்துவம் என்பது இன்றைக்கு பலருக்கும் தெரிந்தது ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், யுனானி, ஹோமியோபதி என்று பல்வேறு மருத்துவங்கள். ஆனால் இந்த வேத சக்தி மருத்துவம் என்பது இந்தியாவின், குறிப்பாக தமிழகத்தினுடைய பாரம்பரியமான ஒரு மருத்துவ முறை. இது மறைக்கப்பட்டது. ஏன் மறைக்கப்பட்டது என்றால், வெள்ளையர்கள் இந்தியாவிற்குள் வந்த பொழுது, ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்குள் வந்த பொழுது அவர்கள் மருத்துவத்தை பரப்ப வேண்டும் என்பதற்காக நம்முடைய மருத்துவங்கள் நூல்களை எல்லாம் தீயிட்டு எரித்திருக்கிறார்கள். இதற்கான சான்று ஆதாரங்கள் இந்த கேரள மாநிலத்தில், இன்றைய கேரளாவில் இருக்கக்கூடிய ஆர்கைவ்ஸ்ல உள்ள கெசட்ல அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. பிரிட்டிஷர் செய்த விஷயத்தை என்ன செய்தார்கள் என்றால், கிடைக்கிற நூல்களை எல்லாம் தீயிட்டு கொளுத்தி இருக்கிறார்கள். அந்த பிரிட்டிஷருக்கு எதிராக இருந்த பிரெஞ்சுக்காரர்கள் இதை ரெக்கார்டு பண்ணி, அந்த ரெக்கார்ட்ஸ் இன்னைக்கு நம்முடைய கேரளா ஆர்கைவ்ஸ்ல அது பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அப்படி வெளிநாட்டவர்களுடைய சதியிலிருந்து காப்பாற்றுவதற்காக இந்த வேதசக்தி மருத்துவம் மறைக்கப்பட்டது. 2003க்கு முன்னர் தமிழ்நாட்டில் உள்ள, அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை தவிர தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிற மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஒரு வேதசக்தி மருத்துவம் என்ற சொல்லை கேள்விப்பட்டதில்லை. வர்மம் என்று சொல்லி இருக்கிறோம். அந்த வர்மத்தை எப்படி இயக்க வேண்டும் என்பதற்கான இயக்குமுறைகள் தெரியாது. 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு இதை பொதுமைப்படுத்தக்கூடிய நிலைமைக்கு வந்தோம். முடியாட்சியில் இருந்த அந்த கல்வியை குடியாட்சிக்கு கொண்டு வருவதற்கு இந்த அமைப்பு, திருமூலர் வேதசக்தி அகாடமி, பெரும் முயற்சி செய்தது. அதற்கெல்லாம் தூண்டுகோலாக இருந்தவர் ஆழியாறில் அருள் தவம் செய்து தவம் முதிர் எய்திய பேராசான் பகவன் வேதாத்ரி மகரிஷி அவர்கள்தான் இதை உலகுக்கெல்லாம் கொண்டு செல்லுங்கள் என்று எனக்கு ஒரு அறிவுரை கூறினார்கள். அதன் அடிப்படையில் இது இன்றைக்கு திரு சுரேஷ் மனோகரன் பேசுவது போல இந்தியா மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய 22க்கு மேலான நாடுகளில் நம்மிடம் கற்ற மாணவர்கள், மருத்துவர்கள், குறிப்பாக ஆயுர்வேத மருத்துவர்கள் உலகமெல்லாம் இந்த பணியை செய்து வருகிறார்கள். எனவே வேதசக்தி மருத்துவம் என்பது இந்திய மருத்துவங்களுள் முதன்மையானது. அதுவும் தமிழில் இருந்து வெளிப்படுத்தப்பட்டது. அதற்கு கீழே ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறோம்: வர்மம், காலம், கொல்லி, சரப்பை, சுருக்கி, சுழி, பொய்கை, அடங்கல். இவை ஒவ்வொன்றும் தனித்தனியான செயல்பாடுகளை உடையது. வர்மத்தின் செயல்பாடு காலம் என்ற புள்ளியில் இல்லை. இந்த வர்மம் என்பது ஒரு புள்ளி, கொல்லி என்பது ஒரு புள்ளி, சரப்பை என்பது ஒரு இடத்தின் மையம், சுருக்கி என்பதும் அதுபோல, சுழி, பொய்கை, அடங்கல் இவை ஒவ்வொன்றும் ஆற்றலினுடைய இருப்பிடம். வேத சக்தி என்பது, இந்த சொல்லை யார் முதலாக அறிமுகப்படுத்தினார்? நான் இன்று இந்த அழைப்பு விடுத்த இடத்தில் பார்த்த பொழுது வேதிக் என்ற ஒரு சொல்லை எங்கேயோ படித்த நினைவு வந்தது.
இது வேதிக் லிட்ரேச்சர் சார்ந்த சொல் அல்ல. வேத சக்தி என்பது தமிழில் மட்டுமே பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல். அந்த வேத சக்தி என்ற உச்சரிப்பு தமிழை தவிர சம்ஸ்கிருதத்தில் இல்லை. நான் அடிப்படையில் மொழி ஆசிரியர் என்பதனால் சம்ஸ்கிருத நூல்களில் இருக்கக்கூடிய அகராதிகளும் நிகண்டுகளை எல்லாம் தேடி பார்த்ததில் இப்படி ஒரு சொல் சமஸ்கிருத மொழியில் இன்று வரை இல்லை. திருமூல நாயனார் தன்னுடைய நூலில் வேதசக்தி என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார். வேதசக்தி என்பது திருமந்திரம் 3000 என்ற அந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வேதசக்தி என்பது என்னவென்றால், பொதுவாக சொல்ல போன ஆற்றல், த எனர்ஜி. இந்த உலகம் முழுவதும், பிரபஞ்சம் முழுவதும் ஆற்றல் மயமானது. வேதசக்தி என்பது உலக உற்பத்திக்கு மூலமாக உள்ள ஆற்றல் என்பதுதான் அதனுடைய அடிப்படை பொருள். இந்த உலகம் உற்பத்தி ஆவதற்கு அறிவியல் கோட்பாடுபடி இந்த மேட்டர் அண்ட் எனர்ஜி சொல்றோம் அல்லவா, அந்த மேட்டர் அண்ட் எனர்ஜியிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றலை தான் வேதசக்தி என்று சொல்லியிருக்கிறார்கள். அது பல்வேறு ஆற்றலாக உலகம் எல்லாம் பரவுகிறது, பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறது. அது இந்த இந்த உலகம் எதனால் ஆனது என்றால் பஞ்சபூதங்களால் ஆனது. அதனால்தான் அடுத்த ஒரு லைன் சொல்லியிருக்கிறேன் பாருங்க இந்த ஸ்லைட்ல. 5 பூதங்களுக்கு மூலம். இந்த உலகம் 5 பூதங்களால் ஆனது. ஆனால் அந்த பூதங்களுக்கு மூலமானது எது என்றால் தன் மாத்திரை. தன்னை உள்ளே மாற்றம் பெற்று வந்ததனால் அதன் பெயர் தன் மாத்திரை. 5 பூதங்களுக்கு மூலமாக இருக்கக்கூடிய அந்த தன் மாத்திரைக்கு அடிப்படையாக இருப்பது வேதசக்தி. இந்த வேதசக்தி ஆற்றல் உடலுக்குள்ளே, மனித உடலுக்குள்ளே, மனித உடல் மட்டுமல்ல, உயிர் உள்ள உயிரற்ற அனைத்து பொருள்களுக்குள்ளும் இந்த வேதசக்தி இருந்து இயங்குகிறது. இது உடலுக்குள்ளே இருந்து உடல் ஆற்றல் அனைத்திற்கும் மூலமாக வேலை செய்வது. எப்படி உலகத்திற்கு மூலம் என்று சொன்னமோ அதுபோல இந்த உடல் ஆற்றல் அனைத்திற்கும் மூலமாக இருப்பது இந்த வேதசக்தி. அப்ப இந்த உடலுக்குள் வேற என்னெல்லாம் ஆற்றல் இருக்கிறது என்றால், வாயுவினுடைய ஆற்றல், நாடிகளுடைய ஆற்றல், வெப்பத்தினுடைய ஆற்றல். இன்னும் சொல்ல போனால் வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய கருத்துக்களை படித்தவர்களோ இல்லை இந்திய தத்துவ ஞானத்தை சிறிதளவு தொட்டு பார்த்தவர்களுக்கும் தெரியும், ஆனல் மசில், அதாவது குதம் சார்ந்த அந்த தசை பகுதியை சற்று இறுக்கி விடுவது அஸ்வினி முத்திரை என்று சொல்லப்படும். இந்த அஸ்வினி முத்திரையை செய்வதனால் உடலுக்குள் அருள் ஆற்றல் பரவுகிறது. இந்த அருள் ஆற்றல் என்ன செய்கிறது என்றால், ஒவ்வொரு எலும்பு சந்திகளுக்கும் ஆற்றலை கொடுக்கக்கூடிய அருள் ஆற்றல். அதற்கு மூலம் என்ன என்றால், மூலாதாரமும் அந்த ஆனல் ரெக்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிண்டர் மசில் இருக்குல்வா, சுருங்கி விரிகிற மசில், அங்கே 12 நாடிகள் சேர்கின்றன. அந்த 12 நாடிகளில் 8 நாடிகள் அல்ல, நரம்புகள். சிவ நரம்பு, 4 நரம்புகள் சக்தி நரம்பு. சிவநரம்பு, சக்தி நரம்பு. சிவநரம்பு என்றால் மூளையிலிருந்து வருவது, சக்தி நரம்பு என்றால் ஹிருதயத்திலிருந்து வருவது, ஆற்றி. இந்த 12 நரம்புகளுக்கும் என்ன பெயர் கொடுத்திருக்கிறார்கள் வேதசக்தி மருத்துவம் என்றால் அருள் நரம்பு. யார் ஒருவன் அந்த அருள் நரம்பை சுருக்கி வெளியே தெரிந்திருக்கிறானோ அவர்களுக்கு எலும்பு சந்திகளில் உள்ள சிக்கல்கள் வராது என்பது வேதசக்தி மருத்துவத்தின் முத்தாய்ப்பான கருத்து. இப்படி உடல் முழுவதும் 20க்கு மேற்பட்ட ஆற்றல்கள் இருப்பதாக வேதசக்தி மருத்துவம் சொல்கிறது. அந்த உடல் ஆற்றல் அனைத்திற்கும் மூலமானது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆற்றல்களையும், கிராவிடேஷன் ஃபோர்ஸ், இந்த எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ், அதாவது மின்சார ஆற்றல், காந்த ஆற்றல், விண்ட் எனர்ஜி, எல்லா எனர்ஜிக்கும் மொத்தமா ஒரு பெயர் வேதசக்தி என்று பெயர்.
எனவே இந்த வேத சக்தியை பயன்படுத்தி உலகம் நம்ம முழுமையான ஒரு மருத்துவத்தை நம்முடைய தமிழர்கள் இந்த உலகுக்கு வழங்கி இருக்கிறார்கள். இந்த வேத சக்தி என்பதனுடைய முதல் எழுத்தும் கடைசி எழுத்தையும் பாருங்கள். வே தி வே வேதி என்பது என்ற சொல் சமஸ்கிருதத்திலும் இருக்கிறது, தமிழிலும் இருக்கிறது. சமஸ்கிருதத்தில் இருக்கிற பொருள் வேறு, தமிழில் இருக்கிற பொருள் வேறு. தமிழில் இருக்கிற பொருள் என்னவென்றால் மாற்றம் பெற்று கொண்டிருப்பது. வேதி என்றால் டிரான்ஸ்பர்மேஷனல் எனர்ஜி. இந்த நீங்கள் எல்லாம் உங்களுடைய அந்த கம்ப்யூட்டருக்கு முன்னாடி இப்போ உட்கார்ந்து இருப்பீங்க. நீங்க உட்காரும் பொழுது 15 நிமிடத்திற்கு முன் நீங்க அமருகிற பொழுது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் அந்த எண்ணிக்கை இப்பொழுது இருப்பதில்லை, மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கும். எனவே மாற்றம் பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய மாற்றத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மையங்களை தான் வேதி என்றும் வேதி புள்ளிகள் என்றும் இந்த மருத்துவம் பேசுகிறது. அதனால முதலாக நாம் என்ன செய்கிறோம் பாருங்கள். எப்படி இந்த மருத்துவம் திரு சுரேஷ் சொன்னது போல இது டெக்ஸ்டுவல் பேஸ்ட், எவிடன்ஸ் பேஸ்ட். நாம் இங்க என்னெல்லாம் பார்க்க போறோமோ அத்தனைக்கு ரெக்கார்டிக்கல் எவிடன்ஸ் இருக்கும். அதே போல குருகுலா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன என்றால் 2003ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் இந்த ட்ரீட்மெண்ட்டை 20க்கும் மேற்பட்ட சென்டர்ஸ்ல தொடங்கணும். ஒருவேளை இது வரக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கவில்லை என்றால் யாரும் வந்திருக்க மாட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் இது மிகப்பெரிய பயனை மக்களுக்கு கொடுப்பதனால்தான் இந்த சென்டர்கள் அத்தனையும் ஒவ்வொரு நாளும் புதிய அன்பர்கள் வந்து தங்களுடைய உடல் நலத்தை பாதுகாத்து செல்கிறார்கள். அது மட்டுமல்ல, இது ரொம்ப பாதுகாப்பாகவும் செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி. அதனால்தான் இதனுடைய பெயரை வேத சக்தி மருத்துவம் என்று நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஏனென்றால் வர்மக்கலை, வர்ம மருத்துவம் என்பது வர்மக்கலை என்பது அடிப்பதற்கான ஒரு கலை. அதை பற்றி பிறகு பேசுகிறேன். அடுத்த ஸ்லைடு போகும். முக்கியமான ஒரு கருத்து, ஏனென்றால் உள்ளே வந்து விட்டீர்கள், புதிதாக படிக்க வேண்டும். ஆதி அந்தம். ஆதி என்றால் தொடக்கம், அந்தம் என்றால் முடிவு. எந்த ஒரு பொருளுக்கும் தொடக்கமும் முடிவும் உண்டு. பாருங்கள், நாம் நம்முடைய அம்மாவுடைய கர்ப்பத்தில் கர்ப்பப்பைக்குள்ள குழந்தையாக வருகிறோம். 10 மாதங்கள் கழிந்து முழுமையான ஒரு குழந்தையாகி வெளியே அம்மாவுடைய வயிற்றிலிருந்து பிறக்கிறோம். இந்த உடல் ஆற்றலால் நிறைந்தது. ஆற்றல் என்பது அணுக்கூட்டங்களினுடைய சேர்க்கை. அணுக்கூட்டங்கள், பல்வேறு அணுக்கூட்டங்களுடைய சேர்க்கையில் இந்த உடல் ஆனது. ஆனால் தாயின் கர்ப்பத்தில் பாருங்க, வேத சக்தி மருத்துவம் என்று ஏன் இதற்கு நம்ம திருமூலர் நாயனார் பயன்படுத்தினார் என்றால், ஒவ்வொரு மனிதனுக்கும் முதல் இடம் எது, முதல் எனர்ஜி சென்டர் எதுன்னு தெரியும். பாருங்க, நாம் தம்முடைய தாய் வயிற்றில் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய உச்சி என்று சொல்லக்கூடிய பகுதி வழியாக தான் அத்தனை ஆற்றலும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஞ்ஞானமும், விஞ்ஞானம் அப்படின்னா விரிந்த ஞானம், அத்தனை அறிவும் நம்முடைய மூளைக்குள்ள ரெக்கார்ட் ஆகும். இந்த இடத்தை தான் ஆன்மீகவாதிகள், ஏன் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கூட துரியம் என்ற ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள். இந்திய ஆன்மீக மரபு அந்த தலையினுடைய தொடக்கத்தை துரியம் என்று வைத்திருக்கிறார்கள். முக்கியமான ஒரு செய்தியும் இங்கு நினைவுபடுத்துகிறேன். உடம்புக்குள் இருக்கக்கூடிய ஆதாரங்களை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் துருவம் என்ற வார்த்தையில் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அப்போ துருவம் என்றால் எண்டு என்ற ஒரு அர்த்தம். மூலாதார துருவம், மூலாதாரத்துக்கு ஒரு துருவம் என்று பெயர். அப்போ நம்முடைய தாய் வயிற்றில் நாம் கர்ப்பத்தில் வருகிற பொழுது முதல்ல வரக்கூடிய எனர்ஜி சென்டர் தான் அந்த கிரவுன் ஆஃப் த ஹெட். அதை என்ன பேசியிருக்கிறார்கள் என்றால் ஆதி வேதி. வேத சக்தி அதுக்கு இன்னொரு பெயர் சொல்லியிருக்கு பாருங்க. ஆதி வேதி என்பது ரெக்கார்டிக்கல் நேம். கொண்டை கொல்லி என்பது காமனான பெயர். இந்த கொல்லிக்கு பின்னாடி வர்மமோ காலமோ வராது.
இந்த டெக்ஸ்ட் 150 டெக்ஸ்ட் ரிட்டன் எவிடன்ஸ்ல கொண்டை கொல்லி என்பது ஒரு நவுன். அது ஆதிவேதி. நாம் அம்மா வயிற்றில் இருக்கும் பொழுது முதலாக நமக்குன்னு சொல்லி தொடங்கின அந்த எனர்ஜி, யுனிவர்சல் எனர்ஜி நம்ம கூட வந்து சேர்ற இடம் அந்த கொண்டை கொல்லி. அப்புறம் நம்ம அம்மா வயிற்றுல இருக்கும்போது அத்தனை உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பிறப்பதற்கு முன்னர் கடைசியாக ஒரு எனர்ஜி செட்டில் ஆகிறது. அந்த எனர்ஜி எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா அந்தம் வேதி. அது அந்த வேதின்னு சொல்லக்கூடியது. அந்தம், ஆதி அந்தம், தொடக்கம் முடிவு. இந்த உடம்பு கம்ப்ளீஷன் ஆறதுக்கு ஒரு எனர்ஜி. அது இந்த உடம்புக்கு மட்டுமல்ல, எல்லாம் ஒரு மெக்கானிக்கா இருந்தா உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு கார், புதிய கார் உற்பத்தி பண்ணி கடைசியில அதுக்கு ஒரு டிக் அடிச்சு வழி அனுப்புவாங்க. எவ்ரிதிங் இஸ் கம்ப்ளீட்டட். அப்படி எல்லாம் கம்ப்ளீட் ஆன ஒரு சென்டர் தான் அந்த சிலர்த காலம் என்று சொல்லக்கூடிய ஆக்னா மையம். எனவே ஆதி என்பதும் அந்தம் என்பதும் நம்ம உடம்புல நாம முதல்ல தெரிஞ்சிருக்க வேண்டும். ஏன் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, இந்த ஆதியையும் அந்தத்தையும் நாம் தினம் தினம் மிக மிக மெதுவாக அசைத்து விட்டால் இந்த உலகத்தினுடைய அறிவுகளை அனைத்தையும் பெற முடியும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் சிந்தித்திருக்கிறார்கள். இதைதான் வேத சக்தி மருத்துவம் பேசுகிறது. அதை ப்ராப்பரா எப்படி செய்யறது அதை முதல்ல நம்ம பார்ப்போம். ஏன் அப்படின்னா, இந்த கல்விக்கு போறதுக்கு முன்னாடி நாம் தாய் வயிற்றில் எப்படி இருந்தோம், முதலாக இருக்கக்கூடிய அந்த வேதி புள்ளி எது, கம்ப்ளீஷன் இறுதியாக அந்தத்தில் வரக்கூடிய அந்தமாக வருகிற வேதி புள்ளி எது என்பதை தெரிய வேண்டும். முதல் வேதி புள்ளி கொண்டை கொல்லி, இல்லை என்றால் ஆதி வேதி. கம்ப்ளீட்டா எல்லாம் உடம்பு முழுவதும் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேற்பட்ட வேதி புள்ளிகளை முடித்த பிறகு கடைசியாக செட்டில்மெண்ட் பினிஷ் பண்ணி டிக் அடிச்சு வெளியே அனுப்புற ஒரு வேதி புள்ளி இந்த ஆக்னா என்று சொல்லக்கூடிய திலர்த காலம். இதை எப்படி அசைக்க வேண்டும் என்பதற்கு முதல்ல பாருங்க, நமக்கு நாமே செல்ஃபா தினமும் செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா அம்மா வயிற்றில் இருக்கிற கல்விதான் மிக உயர்ந்த கல்வி. அதை எப்படி செய்யறதுன்னு பாருங்க. நம்முடைய கட்டை விரலுடைய பல்பாட், அந்த தம்பினுடைய டிப் இருக்குல்லவா, அதை அந்த நெற்றியும் புருவமும் சேருகிற, மூக்கும் புருவமும் சேருகிற அந்த இடத்துல அப்படி தொடரும். நடு 3 விரல்களுடைய முனைப்பகுதியை எடுத்து அப்படி மேல பிடிக்கிறோம். அப்படி மேல பிடிச்சிட்டு ஒன்றை மற்றொன்றை நோக்கி சிறிய அசைவு, இந்த வீடியோல எடுத்து பாருங்க, அத மாதிரி ஒரு சிறிய அசைவு செய்தால் போதும். இதை தினம் தினம் செய்வதனால் நம்முடைய மூளை நரம்புகளும் நம்முடைய அறிவு ஆற்றலும் விரிவு பெறும் என்பதுதான் முதல் சிந்தனை. இந்த இரண்டையும் சேர்த்து கொடுக்கிற பொழுது என்ன நடக்கிறது என்றால், மூளையினுடைய நியூரான்ஸ் என்று சொல்லக்கூடிய நுட்பமான அந்த மூளை இயக்க திசுக்கள் எல்லாம் ஒழுங்காக இயக்கம் பெறுகிறது. எனவே இதற்கு என்ன சொல்லி இருக்கிறார்கள் பாருங்க. இது வர்மம் என்றோ காலம் என்றோ சொல்லவில்லை, குறி அடங்கல். குறி அடங்கல் என்று மேல அந்த டைட்டில் பாருங்க. குறி அடங்கல் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அடங்கல் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையினுடைய தன்மையை செம்மைப்படுத்துவது. இடது மூளை, வலது மூளை, பின்மூளை இவற்றோடு நேரடியாக தொடர்புடையது. அப்படிப்பட்ட 2 புள்ளிகளை சேர்த்து அசைக்கிற பொழுது, இப்பொழுது பாருங்கள், கொண்டை கொல்லி என்பது தனி பெயர், திலர்த காலம் என்பது தனியான பெயர். இவற்றில் வர்மம் என்ற சொல் இல்லை. இந்த இரண்டையும் சேர்த்து கொடுக்கிற பொழுது அதற்கு குறி அடங்கல். இங்க ஒரு குறிப்பு நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டது நல்லது. யாருக்காவது எபிலிப்டிக் கண்டிஷன், ஃபிட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதற்கு நாம ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த குறி அடங்கலை தான் பயன்படுத்துகிறோம். நமக்கு நாமே பயன்படுத்தும் போது அந்த கட்டை விரலை நம்ம திலர்த காலம் என்று சொல்லக்கூடிய ஆக்னையில் வைக்கிறோம். மூக்கும்
புருவமும் சேருகிற அந்த இடத்தில் வைக்கிறோம். காதிலிருந்து நேரா மேல ஒரு கோடு போட்டீங்கன்னா அந்த உச்சித்தலை, அதுதான் நான் சொல்ற கொண்டை கொல்லி. இந்த ரெண்டையும் சேர்த்து கீழிருந்து மேலவும் மேலிருந்து கீழாகவும் இப்படி அசைச்சு விட்டீங்கன்னா போதும். அதுக்காக வேண்டி அதை 10 தடவை அசைக்கணுமெல்லாம் கிடையாது. இது எனர்ஜி. நீங்க அப்படி தொட்ட உடனே அதுவே இயங்க ஆரம்பிச்சிடும். எதற்காக தொடுகிறோம் என்று கேட்பதில்லை. இன்றைக்கு எனக்கு என்ன வேலை செய்ய வேண்டுமோ அந்த வேலையை அந்த ஆற்றல் செய்யும். அது எப்படி செய்யுங்கிறதுக்கு அடுத்து சொல்றோம். இப்ப அடுத்தவர்களுக்கு கொடுப்பது மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கங்க. ஏன்னா யாருக்காவது நோய் ஏற்பட்டால் அப்ப அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த தம் வச்சிருக்கிறோம், கட்டை விரல் மேல நடு 3 விரலையும் வச்சுட்டு அது ரெண்டையும் க்ளோசர் பண்ணி விடுறோம். இதுதான் நம்முடைய மனித உடலின் முதல் ஆற்றல் நிறைந்த புள்ளியும் இறுதியாக சேர்க்கப்பட்ட புள்ளியும் இவை 2 தான். இவை 2ஐயும் தெரிந்துவிட்டால் நீங்க வேத சக்தி விஞ்ஞானத்தை உணர்ந்தவர்கள் ஆவீர்கள். இதை பற்றிய விரிவான சிந்தனையை நாம் மற்றொரு முறை நேரில் பேசலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடு போங்க. இந்த வேதி புள்ளிகள் இவற்றிற்கு பல்வேறு பெயர்கள் இங்க நாம குறைவாதான் கொடுத்திருக்கிறோம். இந்த பெயர்கள் என்ன என்றால் ஒவ்வொரு புள்ளியும் அதற்குள் இருக்கக்கூடிய ஆற்றல், அதற்கான தனித்த இயக்கம். வர்மம் என்பது, காலம் என்பது, கொல்லி என்பது, சரம் என்பது. இந்த கொல்லி என்பது இப்பொழுது பார்த்து விட்டோம். வர்மம் என்பது ஒரு இடத்தில் நின்று ஆற்றல் வேலை செய்யும். பாருங்க, ஆற்றல் உள்நோக்கிய சுழற்சி நிலையில், ஸ்பின்னிங் கண்டிஷன். இந்த மேல ஒரு சொல் போட்டிருக்கிறோம், வர்மம், வல்லின ரகரம். இது தமிழுக்கே உரிய சிறப்பு எழுத்து. இந்த மர்மம், வர்மம் இந்த ரெண்டும் சான்ஸ்கிரிட்டினுடைய தன்மை. அப்படியானால் கிபி 5ஆம் நூற்றாண்டிற்கு முன்னர், இல்லைன்னா கிமுவுக்கு முன்னர், திருமூலர் வேதசக்தி என்று பயன்படுத்திய அந்த ஆற்றல் மையங்களை தமிழன் என்ன பெயரில் சொன்னான்? இல்ல, 12ஆம் நூற்றாண்டில் கம்பராமாயணம் எழுதிய கம்பர் தன்னுடைய நூலில் ஒன்று பேசியிருக்கிறார். வாலி என்ற ஒரு குரங்கு இன தலைவனுக்கும் சுக்ரீவன் என்ற குரங்கு இனத்தின் மற்றொரு தலைவனுக்கும் ஒரு போர் நடக்கிறது. அப்ப அந்த பாட்டில் அவர் ஒரு குறிப்பு எழுதுறார். வாலி சுக்ரீவனை உயிர்நிலை தோறும் புடைத்தனன் அடித்தனன். உயிர்நிலை என்றால் உயிர் எங்கெல்லாம் நிற்கிறதோ அந்த இடத்தில் அடித்து அவனை வீழ்த்தினான் என்ற ஒரு செய்தி கிடைக்கிறதே தவிர வர்மம், மர்மம் என்பது தமிழில் இல்லை. 7ஆம் நூற்றாண்டில் மர்மம் என்ற ஒரு சொல் தமிழில் கிடைக்கிறது. எனவே வர்மம் என்ற சொல் தமிழுக்கு எப்பொழுது வந்தது என்றால் கிபி 17ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் வந்திருக்க முடியும். அப்படி என்றால் அது தொடக்க காலத்தில் இதை பற்றிய சொல் என்னவாக இருந்தது என்றால் வேதசக்தி. பாருங்க, வர்மம் என்றால் வளமான நிலை பற்றி எந்நாளும் இருப்பதாகும். ஆல் த 24 hours நீங்க அந்த இடத்துல நீங்க போய் டச் பண்ண அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணலாம். சரசூத்திர திறவுகோல்ல இதற்குரிய ஆதாரம் இருக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த வர்மம் ரொம்ப கவனமா செய்ய வேண்டும். இந்த டெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்குன்னா, வர்மத்தால் மயக்கமாகும் உற்ற பல பிணிகள் வந்து கூடிவிடும். ரொம்ப கவனமா செய்யணும். ரஃப் ஹேண்ட்லிங் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இம்மீடியட்டா பல டிசீஸ் வரலாம். அதனாலதான் திரு சுரேஷ் மனோகர், அவர் தான் இந்த அமைப்பினுடைய செயலர். இன்னைக்கு யூடியூப்ல நிறைய வந்துட்டு இருக்கு, அதை பார்த்து தயவு செய்து செய்ய வேண்டாம் என்று சொல்வதற்கு தான் எச்சரிக்கையாக இந்த மணியை அடித்திருக்கிறோம். வர்மத்தால் மயக்கமாகும் பல பிணிகள் வந்து கூடிவிடும். இம்மீடியட்டா வரலாம், 10 ஆண்டுகள் கழித்து வரலாம், ஏன் வந்ததுன்னே தெரியாது. அதனால ரொம்ப கவனம். மான் என்ற மரணம் எய்தும் கண்டாய், ரொம்ப கவனமா செய்யுங்க. ஆதாரம் வேத சக்தி தத்துவ கட்டளை 3000 பாடல்கள். எனவே ரொம்ப கவனமா இருக்கணும். நாம் இன்னொரு ரெஃபரன்ஸுக்கு போறதுனால கொஞ்சம் ஸ்பீடா பண்றோம். நெக்ஸ்ட், காலம் என்பது ஆற்றல் ஒரு புள்ளியில் நின்று சிறு அசைவுடன் இருப்பது. எனவே வர்மம் வேறு, காலம் வேறு. அம்புவியில் சரத்தினுள்ளே கணக்கறிந்தால் காலம் அது அறியலாகும். காலத்தை நீங்கள் அறியணும்னா சரம் உள்ள இருக்கக்கூடிய மூச்சுக்காற்றினுடைய இயக்கத்தில் தான் காலம் இயங்குகிறது என்பதை இந்த காலம் என்ற சொல் சொல்கிறது.
கொல்லி பாருங்க, கொண்டை கொல்லி என்று சொன்னோம் அல்லவா? வேத சக்தி என்பது உலக உற்பத்திக்கு மூலமானதுன்னு சொன்னோம், ஐம்பூதங்களுக்கு மூலமானது சொன்னோம். இப்ப பாருங்க, இந்த கொல்லி என்ற எங்கெல்லாம் கொல்லி என்று வருகிறதோ பாருங்க, கொண்டை கொல்லி, சீருங்கொல்லி, பதக்கொல்லி, பேன்கொல்லி என்று பல கொல்லிகள் இருக்கின்றன உடம்புல. இங்க எல்லாம் ஐம்பூதங்களினுடைய ஆற்றல் நிறைந்திருக்கும். அந்த எவிடன்ஸ் தான் இது பாருங்க, நரம்பு வாகட சூத்திரம். இது தென் தமிழகத்தில் கன்னியாகுமரியில் இந்த நூல் கிடைக்கலாம். ஆனால் இது எழுதப்பட்டது எங்கே என்றால் யாழ்ப்பாணத்தில் தான் இதனுடைய உண்மையான சுவடிகள் கிடைக்கின்றன, ஒரிஜினல் சுவடி. கொல்லிதானும் பஞ்சபூதாதி கூடி நிற்கும். எங்கெல்லாம் கொல்லின்னு சொன்னாங்களோ அங்க பஞ்சபூதங்கள் சேர்ந்திருக்கும். எனவே இது வர்மம் அல்ல. வர்மம் வேறு, காலம் வேறு, கொல்லி வேறு. நெக்ஸ்ட், சரப்பை பிராணவாயுவின் ஆற்றலை சேமித்து வைத்திருக்கும் வேதிப்புள்ளி. நம்ம லங் பிராணவாயு வச்சிருக்கோம், அது மூளைக்கு என்ன அனுப்பும், மூளையிலிருந்து உடல் முழுவதும் பரவும். அதுக்கு பிராணசக்தி அப்படின்னு சொல்லி பதஞ்சலி யோகசூத்திரம் சமஸ்கிருதத்துல பேசுறது. இங்கே பாருங்க, பிராணவாயுவின் ஆற்றலை உடம்புக்குள்ள சில புள்ளிகள் சேர்த்து வைத்திருக்கும். உடம்புக்கு லங்ல சப்போர்ட் இல்லை அப்படின்னா இம்மீடியட்டா எந்த இடத்துல இருக்குதோ அதை அதுக்கெல்லாம் சரப்பை என்ற ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 42 வேதிப்புள்ளிகள் இந்த சரப்பை சார்ந்தவை. நெக்ஸ்ட், சுருக்கி. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் 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 இந்த வேதிப்புள்ளிகள். நெக்ஸ்ட், நீங்க வந்ததுனால அதுக்கு திருமூல நாயனார் திருமந்திரம் 3000 பாடல்களை எழுதியவர். அவர் சொல்லுகிறார், அந்த நூலுக்குள்ளே 1 கோடி வேதிப்புள்ளிகள் இருக்கின்றன. இந்த உடம்புல 1 crore எனர்ஜி சென்டர்ஸ் பாடிக்குள்ள இருக்கு. வில்விசை உள்சூத்திரம் என்ற நூல் 8000 வேதிப்புள்ளிகள் இருப்பதாக பேசுகிறது. கும்பமுனி என்று சொல்லக்கூடிய அகஸ்தியருக்கு மற்றொரு பெயர் என்று நாம் பேசுகிறோம். கும்பமுனி நரம்பரை என்ற ஒரு நூல் 1500 பாடல்கள் உடையவை. அந்த நூல் 251 வேதிப்புள்ளிகள் உடலில் இருக்கின்றதாக கூறுகிறது. அந்த நூல் தான் மிக நுட்பமாக புள்ளிகளை பிரித்து காட்டியிருக்கிறது. போக முனிவர் 187 வேதிப்புள்ளிகளை சொல்கிறார். பொதுவாக 108 வேதிப்புள்ளிகள் இந்த உடல் முழுவதும் உண்டு. இதைதான் சாதாரணமான இன்றைக்கு மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய புத்தகங்கள் வர்மம் 108, தொடுவர்மம் 96, படுவர்மம் 12 என்று கூறுகிறார்கள். சம்ஸ்கிருத நூல்களை எடுத்து பார்த்தீங்கன்னா 107. இந்த 107, 108 என்பதுதான் காமனா கிடைக்கிற நூல்கள். அது சம்ஸ்கிருதத்தில் கிடைக்கக்கூடிய நூல்களும் அந்த இடத்துல அடிபட்டு விட்டால் என்ன நோய் உண்டாகும், அதற்கு என்ன தீர்வு என்றுதான் பேசியிருக்கிறார்கள். தமிழில் இந்த 108 என்று பேசுகிற அத்தனை நூல்களும் இதற்கு என்ன தீர்வு என்றுதான் பேசியிருக்கு. அடிபட்டா என்ன சைன் அண்ட் சிம்டம், அதுல எப்படி அடிக்கணும். எனவே இந்த 108 என்று பேசக்கூடிய அந்த புள்ளிகளை பேசக்கூடிய நூல்கள் எல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு விட எதிரியை தாக்குவதற்குரிய கலையாக தான் இருந்திருக்கிறது. வளமான சுவாச இயக்கத்திற்கு உங்களுடைய மனம் நல்லா இருக்கணுமா, பாடிக்குள்ள ஆக்சிஜன் சஃபிஷியண்டா இருக்கணும். உங்களுடைய மைண்ட் நல்ல வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா ஆக்சிஜன் இருந்தாதான் வேலை செய்யும். பிராணவாயு, ஆக்சிஜன் என்பதை விட பிராணவாயு. அதே மாதிரி இந்த உடல் நல்லா சுறுசுறுப்பாக இயங்கணுமா, அந்த பிராணன் தான் வேலை செய்யும். அதனால வளமான சுவாசம், நம்முடைய சுவாசம் இன்க்ரீஸ் ஆகணும்னா அதற்கு 2 புள்ளிகள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த புள்ளிகளை பற்றி பாருங்க. ஒன்று விலங்கு வர்மம். இது எங்க இருக்குது அப்படின்னா காலர் போன் இருக்குது பாருங்க, இந்த காரை எலும்பு, அதுக்கு கீழாக ஷோல்டரும் காரை எலும்பும் சேர்ற இடத்துல அந்த பள்ளத்துல இருக்குது. அடுத்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த நமக்கு நாமே செய்வது, நம்முடைய டிப் ஆஃப் த ஃபிங்கர் யூஸ் பண்ணக்கூடாது, மிடில் பார்ட் ஆஃப் த 3 ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணணும். இதை எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லெஃப்ட் ஷோல்டர்லையும் ரைட் ஷோல்டரையும் தனித்தனியா வைக்கணும். முதல் 3 சுழற்சி உள்பக்கமாக சுழற்சி பண்ணணும், அடுத்த 3 சுழற்சி வெளியே பண்ணணும். அதே போல இந்த கை, இடது கையை வலது தோல்ல வச்சு முதல் 3 சுழற்சி உள்பக்கம், அடுத்த 3 சுழற்சி வெளிப்பக்கம் வேகமாக நம்ம செய்யணும்.
அப்படி செய்தோம் அப்படின்னு சொன்னா இது அறிவியல். இது நம்முடைய மெஞ்ஞானத்தில் நம்முடைய ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் கண்டுபிடித்த கருத்து. இந்த விஞ்ஞானம் நம்பும் வரை, நவீன அறிவியல் நம்பும் வரை இந்த மெஞ்ஞானத்தை அழித்து விடாதீர்கள் என்று நான் பல இடங்களில் பேசி இருக்கிறேன். உங்கள் விஞ்ஞானம் நம்பும் வரை எங்கள் மெஞ்ஞானத்தை அழித்து விடாதீர்கள். இத பல்ஸ் ஆக்சிமீட்டர் போட்டுட்டு ஆக்சிஜன் குறைஞ்சிருந்தா பல்ஸ் ஆக்சிமீட்டர் போட்டு இந்த பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த 2-3 செகண்ட்ல இம்மீடியட்டா ஆக்சிஜன் மேல வரும். இது நான் சொல்லல. இந்தியாவினுடைய மிகப்பெரிய அறிவியல் விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் இருந்த இந்த DRDOன்னு போட்டோம் அல்லவா, ஹை ஆல்டிடியூட் ஹைபாக்சியா, ஆக்சிஜன் குறைஞ்ச அந்த இடத்தை தொட்டா எப்படி ஆக்சிஜன் மேல வருங்கிறத அவர்கள் பார்த்து அதற்கு அப்புறம் தான் இந்த புள்ளியினுடைய இயக்கம் எவ்வளவு தூரம் பயன்பட்டது. ஏற்கனவே நம்முடைய முனிவர்களும் சித்தர்களும் ரிஷிகளும் சொல்லியிருக்கிறார்கள். இன்று அறிவியல் கருவிகள் அதோடு ஒத்து போகிறது. பல்ஸ் ஆக்சிமீட்டர் போட்ட ஆக்சிஜன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது நமக்கு நாமே செய்வது எப்படி பாருங்க. ஏன்னா இது மட்டும்தான் பேச முடியும்னு நினைக்கிறேன். தனித்தனியா செய்யணும். அந்த காலர் போனுக்கு கீழே வச்சுட்டு 3 சுழற்சி உள்பக்கம் டுவர்ட்ஸ் நெஞ்சு, 3 சுழற்சி வெளிப்பக்கம். அது கொஞ்சம் லிட்டில் பிட் ஸ்பீடு வேணும். அதே போல அடுத்த கை வைத்து இது பிறருக்கு செய்வது. ரெண்டு கையையும் ஒரே நேரத்தில் அந்த மிடில் பார்ட் ஆஃப் த மிடில் 3 ஃபிங்கரை வச்சுட்டு 3 சுழற்சி உள்பக்கம் 3 சுழற்சி வெளிப்பக்கமா கொடுத்துட்டு அடுத்து ஒரு ஃபியூ செகண்ட்ல பல்ஸ் ஆக்சிமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்க பல்ஸினுடைய அந்த ஆக்சிஜன் லெவல் மேல வந்துட்டே இருக்கும். இது எதற்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா, தினம் தினம் நாம் இதை பண்ணணும். இதற்கு பெரிய பின்போல கதைகள் நம்மிடம் இருக்கின்றன. இதெல்லாம் நாம மலேசிய திருநாட்டில் 2ஆம் தேதி பேசக்கூடிய அந்த டாக்ல இதை பற்றி இன்னும் விரிவாக பேசலாம். இது எதற்காக பயன்படுகிறது அப்படின்னு சொன்னா, முதல்ல நமக்கு தேவையான சஃபிஷியன்ட் ஆக்சிஜனை உள்ள கொண்டு வருவதற்கு இது மிகப்பெரிய வேலை செய்வது இந்த ஒரே ஒரு வேதிப்புள்ளி தான். இந்தியாவினுடைய அந்த DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் சென்டர்ல போய் உடம்புல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை தூண்டக்கூடிய பல்வேறு புள்ளிகளை எல்லாம் கொடுத்த பொழுது கிடைக்காத ஒரே ரிசல்ட் இதுல தான் கிடைக்குது. இதை தான் நாம் இன்று நம்முடைய சென்டர்ல பண்ணிட்டு இருக்கிறோம். சஃபகேஷனோட வரக்கூடிய பேஷண்ட்டுக்கும் ஆஸ்மாட்டிக் கம்ப்ளைண்ட் வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு இதுதான் செய்யறோம். அடுத்த ஒரு புள்ளி இருக்கிறது, அதையும் பார்த்துவிட்டு நாம் உங்களுடைய கேள்வி பதிலுக்கு போய்விடலாம். அடப்ப காலம் என்று ஒன்று, இதுவும் பாருங்க சஃபிஷியன்ட் சஃபிக்ஸ் ஆஃப் திஸ் வேர்டு என்ன இருக்குதுன்னா அந்த டேர்ம்ல காலம்னு இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ளது பாருங்க விலங்கு வர்மம்னு இருக்கும். எனவே வர்மம் என்பது வேறு, காலம் என்பது வேறு. நெக்ஸ்ட் எடுங்க. அடப்ப காலம் பாருங்க, நெஞ்சுக்குழியிலிருந்து 2 சைட்லயும் அந்த பிளாங்க் ரீஜனுக்கு வந்துருவோம். அந்த படத்துல போட்டிருக்கிற புள்ளி. இதை எப்படி அசைக்க வேணும் அப்படிங்கிறதுக்கு அந்த வீடியோ உள்ள இல்ல. எப்படி இருக்குது. தனியாக எப்படி அசைக்கணும்னா ஒவ்வொரு பக்கமும் நீங்க அசைச்சா போதும். உங்களுடைய நடு 3 விரல்களை அந்த இடத்துல வைக்கணும். வச்சுட்டு முன்பின்னாக பாருங்க, முன்பின்னாக 3 முறை, மேல் கீழாக 1 முறை. ஏன் மேல் கீழாக 1 முறை அப்படின்னு சொன்னா, இது இந்த கை இங்க பண்றது மாதிரி அடுத்த கை வச்சு அங்க பண்ணணும். ஒருவேளை நாம் அடுத்தவர்களுக்கு நம்மிடம் வரக்கூடிய அன்பர்களுக்கு லங்கை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த அடப்பு காலத்தை பயன்படுத்தணும். இந்த அடப்பு காலத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு பாருங்க. எப்போ நாம ஒருத்தருக்கு நாம அடுத்தவர்களுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா படுக்க வச்சு இல்லைன்னா சிட்டிங் பொசிஷன்ல தான் கொடுக்கணும். நடு 3 விரல்களால் தொட்டு 2 பக்கமும் தொட்டு பாருங்க, முன் பின்னாக அசைத்து மேல் கீழாக 1 முறை. ஒவ்வொரு எனர்ஜியும், ஒவ்வொரு புள்ளியில இருக்க எனர்ஜியும் எத்தனை ஃபிங்கர் வித் அது விரிந்து செல்லும் என்று ஒரு ஸ்டடி இருக்கிறது. அதனால இது மேல் கீழாக அசைக்க வேணும். இந்த 2 புள்ளிகளும் விலங்கு வர்மமும் அடப்ப காலம் என்ற 2ஐயும் நாம் நமக்கு நாமே செய்து கொண்டோம் என்றால் நம் உடம்புக்கு உள்ள இருக்கக்கூடிய பிராணவாயு ஒழுங்காக இயக்கம் பெறும். பிராணவாயு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிராணன்
ஃபங்க்ஷனல் ஏர் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா முதல்ல நமக்கு இல்லாமல் போறது என்ன தெரியுமா? மனக்குழப்பம். யாருக்கெல்லாம் மனக்குழப்பம் இருக்கிறதோ, கன்ஃபியூஸ்ட் மைண்ட், வீட்டு கதவை பூட்டிட்டு வெளியில வந்துருவோம், வீட்டை பூட்டினோமா இல்லையான்னு தெரியாது, ஸ்டவ் கிச்சன்ல ஸ்டவ் ஆன் பண்ணிருக்கோமா ஆஃப் பண்ணோமாங்கிறது மறந்துடும், ஒரு குழப்பம். கருத்தில் குழப்பம் ஏற்படுகிறது என்றால் எவரெவருக்கெல்லாம் ஏற்படுகிறதோ அவர்கள் இந்த 2 புள்ளிகளையும் தினம் தினம் அசைக்க வேண்டும். எப்படி நாம் தினம் தினம் பல் தேய்க்கிறோமோ, தினம் தினம் குளிக்க வேணும், தினம் தினம் குளிப்பது போல தினம் தினம் இந்த 2 புள்ளிகளையும் அசைத்து ஆக வேண்டும். இதற்கு பின்புலமாக நிறைய நம்முடைய ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் எல்லாம் இருக்குது. இதை அசைப்பதற்கு நிறைய டைம் எல்லாம் தேவை கிடையாது. அப்படி வீட்டுல நம்ம இப்ப எல்லாம் முடிச்சுட்டு டேபிள்ல உட்கார்ந்து இல்லைன்னா பேப்பர் ரீட் பண்ணும்போது, நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணும் போதே நாம் இந்த 2ஐயும் அமர்ந்த நிலையில் செய்தாலே நம்ம உடம்புல உள்ள ஆக்சிஜன் ஒழுங்காக வேலை செய்யும், மனக்குழப்பம் இல்லாமல் இருக்கலாம், நுரையீரல் வலுவாக இருந்தால்தான் நம்ம இதய துடிப்பு வலுவாகும். இந்த அடப்ப காலம் என்று சொல்வதெல்லாம் இதயத்திற்கு ஆற்றலை செலுத்தும், காரீரலுக்கு ஆற்றலை செலுத்தும். காரீரல் அப்படின்னு சொன்னா லிவருக்கு எனர்ஜியை கொடுக்கும். இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் இருக்குங்க. லிவருக்கு எனர்ஜியை கொடுக்கும், ஸ்டமக்குக்கு ஒழுங்கான ஆற்றலை கொடுக்கும். எனவே இந்த 2 புள்ளிகளும் இவை காலம் கருதி இறுதியான ஸ்லைடுக்கு நான் வந்துடுறேன். இந்த ஒட்டு வர்மம் மட்டும் ஒண்ணு படிச்சுட்டு போயிடுவோம். இந்த ஒட்டு வர்மம் அப்படின்னா என்கிட்ட படிக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு பாருங்க. விடுறதே கிடையாது, மீண்டும் மீண்டும் படிக்க வச்சு அனுப்பணும். இந்த ஒட்டு வர்மம் அப்படிங்கிறது சஃபிக்ஸ் வித் வர்மம். இந்த கோபம் தான் உங்களுடைய, நீங்க நல்ல கோபம் வந்ததுன்னா உங்களுடைய ஆக்சிஜன் குறையும். கோபம் அதிகமாயிடுச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு மூச்சு விட முடியாது, பல்பிட்டேஷன்லாம் வரும். அதை ஈஸியா குணமாக்குற, கோபத்தை வராமல் இருப்பதற்கு செய்வதற்கு ஒரு புள்ளிதான் பாருங்க. இந்த தாடைக்கு கீழே அந்த சாஃப்ட் பகுதி இருக்குல்ல, அந்த எலும்பு அல்ல, அந்த சாஃப்டான பகுதியை உங்களுடைய நடு 3 விரல்களை வச்சு அப்படி பிரஸ் பண்ணி மேல தூக்குங்க, விட்டுருங்க. தினமும் ஒரு தடவை அப்படி பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா போதும். இதை நான் விரிவாக பிறகு பேசுகிறேன். ஒரே ஒரு படம் மட்டும் காட்டுறேன் பாருங்க. இந்த கோபம் யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு சொன்னா, நம்ம குழந்தைகளை கொஞ்சிறது இதெல்லாம் இருக்கட்டும், கடைசி பாருங்க ஒண்ணு வரும் பாருங்க. எஸ், அந்த படத்துல சிவபெருமான் பார்வதியினுடைய ஒட்டு வருமத்தை தொட்டிருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, கடவுளுக்கும் கோபம் வரும், கோபம் வராம கிடையாது. அதனால மைல்டா அந்த இடத்தை தொடுறார். ஏன் அப்படின்னு சொன்னா, சிவபெருமானுடைய மற்றொரு கையில் பாருங்க, அங்க ஒரு லேடி தெரிகிறா, கங்காதேவி. எனவே இந்த அம்மா கோபப்பட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த பக்கம் பாருங்க, நரசிம்மமூர்த்தி. நரசிம்மமூர்த்தியும் தன்னுடைய லக்ஷ்மி தேவியினுடைய ஒட்டு வர்மத்தை தொடுவதாக ஒரு சிலை சமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது பற்றிய விரிவான விஷயங்கள் எல்லாம் நாம் 2ஆம் தேதி மீண்டும் அதை பற்றி பேசுவோம். எனவே இந்த ஒட்டு வர்மத்தை நமக்கு நாமே கொடுத்து விட்டோம் என்றால் நம்முடைய கோப உணர்வு குறையும். கோபம் குறையணும், வெகுளி வந்துட்டு போயிடலாம், சினம் வரவே கூடாது. இதெல்லாம் பற்றி பிறகு பேசுவோம். இப்ப கடைசி இதுக்கு வந்துடும், ஏன்னா உங்களுக்கு ஒரு 5 நிமிடம் பேச வேணும் அப்படின்னு சொன்னாங்க. வளமான வாழ்விற்கு வேத சக்தி மருத்துவம். நாம் 2ஆம் தேதி மே மாதம் 2ஆம் தேதி மாலையில் கோலாலம்பூர்ல நாம பேச இருக்கிறோம். அதில் மிக முக்கியமானது என்ன, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இருதயத்தை பாதுகாக்கும் வேதிப்புள்ளிகளை பற்றிய அறிவு தெரிந்திருக்க வேண்டும். நம்முடைய இதயத்தை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், ஏன்னா இதயம் முக்கியமான ஒரு உடல் உறுப்பு. அதை பாதுகாப்பதற்கு நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள், அதை எப்படி பாதுகாக்க வேண்டும். 2வது ஒண்ணு பாருங்க, ஹிருதயம்தான் முக்கியமா அப்படின்னு சொன்னா மூளையை பாதுகாக்கணும். பிரெயின் நமக்கு அதிகமான வேலை செய்து கொண்டிருக்கிறது. இருதயம் நாம் தூங்குகிற பொழுதும் வேலை செய்கிறது. பிரெயின் நாம தூங்குகிற பொழுது நம்மளை ஃப்ரெஷன் அப் பண்ணிக்கிறதுக்கு வேலை செய்யறது. எனவே அந்த மூளையை பாதுகாப்பதற்குரிய வேதிப்புள்ளிகள் எவை? பேச்சாற்றலை மிகுவிக்கும் வேதிப்புள்ளிகள். நாம நல்லா பேசணும்,
அதனால்தான் என்ன துணி சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், அது முன்னாடி பேசும் பொழுது சுரேஷ் மனோகர் இதை பற்றி பேசினார். இது 3 நாள் 2 நாள் படிக்கிற விஷயம் அல்ல, தொடர்ந்து படிக்க வேண்டும். 1997ஆம் ஆண்டு வந்து என்னிடம் கல்வியை தொடங்கிய மாணவர்கள் இன்று வரை வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதுக்கு 2 பொருள் இருக்கு. ஒன்னு, நான் சொல்லிக் கொடுக்காம இருக்கணும், அதனால வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு, புதிய புதிய செய்திகள் வருவதனால் வந்து கொண்டிருக்கிறார். அந்த பேச்சாற்றலை மிகுவிக்கும் வேதிப்புள்ளிகள். சத்தம் உடையவன் பலவானாவான். யார் ஒருவனுக்கு ஓசை அதிகமாக இருக்கிறதோ அவனுக்குள்ள ஃபுல் எனர்ஜி இருக்கு. அந்த ஓசையை பற்றிய தனி கல்வி இருக்கிறது. அந்த பேச்சாற்றலை மிகுவிக்கும் கல்வி. பல குழந்தைகளை பேச வைத்தது இந்த வேதசக்தி மருத்துவம். பேசாத 100 குழந்தைகளை எடுத்துக்கொண்டு நம்முடைய மருத்துவர்களிடம் கொடுத்து இந்த புள்ளிகள் வேதி புள்ளிகளையும் கொடுத்து அவர்களுக்கு முறையான சிகிச்சை கொடுத்த பொழுது 59% குழந்தைகள் சென்டென்ஸ் மேக் பண்றாங்க. 10 குழந்தைகள் சிங்கிள் வெக்காபுலரி பேசுறாங்க. 69. அந்த 30% குழந்தைகள் பேசவில்லை. அதற்கு காரணம் ஒன்றில் நம் பக்கம் இருக்கிற தவறு. நாம் ஒழுங்கா அந்த குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. மற்றொன்று, அந்த குழந்தைகளுடைய வேறு உடல் தகுதிகளை எல்லாம் நாம் பார்க்க வேண்டும். எனவே பேச்சாற்றலை மிகுவிக்கும் வேதிப்புள்ளிகள், கிரகங்கள் பாதிப்பை தவிர்க்கும் வேதிப்புள்ளிகள். கிரகங்கள் வந்து செலஸ்டியல் பாடி நம்மளை வந்து டெய்லி நம்மளை டச் பண்றது. அதை எப்படியெல்லாம் நம்முடைய வேத சக்தி மருத்துவம் இல்லைன்னா வேத சக்தி விஞ்ஞானம் ஓவர் கம் பண்ணியிருக்கிறது, அதற்கான அந்த புள்ளிகள் எவை, அந்த புள்ளிகளை எப்படி இயக்குவது. இது வந்து நீங்க ஜோதிட நூல்ல இருக்கக்கூடிய புள்ளிகள் அல்ல. வேத சக்தி மருத்துவம் தாந்திரிக் டெக்ஸ்டோட சேர்ந்த ஒரு மருத்துவம். தந்திரா, சவுத் இந்தியன் தந்திரா, அதை பற்றி எல்லாம் நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த கிரகங்கள் பாதிப்பை நாம கோயில்ல போய் நவக்கிரகங்கள் எல்லாம் சுத்தி கும்பிடுறோம். அதனால யாரையும் குறை சொல்றேன்னு இல்லை. நாம் ஒவ்வொருவரும் கிரகங்களை சுத்தி வருகிறோம். பிசிக்கலா. எப்படி பிசிக்கலானா, பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரிய குடும்பத்தையும் சுற்றி வருகிறது. எனவே அது இல்லாமல் இந்த உடம்பில் அந்த கிரகங்கள் எங்கே தொடுகின்றன என்பதையெல்லாம் பற்றி நாம் சிந்திக்க அந்த 2ஆம் தேதி 2/5/2006ஆம் ஆண்டு அந்த பிரிக்ஸ்ஃபீல்ட் அந்த பில்டிங்ல, அந்த கலையரங்கில், அந்த வர்த்தக குரூப் அதை அமைக்கக்கூடிய அந்த ஒரு மீட்டிங்ல இதையெல்லாம் பற்றி விவரமாக மேலும் கொஞ்சம் விரிவாக பேச, என 3 மணி நேரம் கொடுத்திருக்கிறார்கள், பேச உள்ளோம். நீங்கள் அங்கேயும் வந்து நேரடியாக இந்த கருத்துக்களை கேட்டுக்கொள்ளலாம் என்று கூறி இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.